வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டு பொருள் யூஸ் பண்ணி எளிமையான முறையில் நல்லா கிறிஸ்பாக ஒரு சிப்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நம்ம சட்டுன்னு டீ போடுற நேரத்திலே செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிடுவோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துக்கிடுவோம். இந்த பாஸ்தா வந்து நம்ம வீட்டில் எந்த ஷேப்பில் இருந்தாலும் அதை வந்து இந்த சிப்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கிறோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சிட்டு கொஞ்சமாக ஜில் தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கிறலாங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த பாஸ்தாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். எப்படி சாஃப்டாக வெந்து வந்திருக்குதுன்னு பாருங்கள். இது போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்குறேன். அதை கொஞ்சமாக போட்டு அந்த பாஸ்தா மேலே ஃபுல்லாக அந்த கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு நல்லா கோட் ஆகிற மாதிரி இதே போல் பிரட்டி விட்டுக்கோங்க. மிச்சம் இருக்கிற கார்ன்ஃப்ளவரை போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்துட்டு அந்த பாஸ்தாவுக்கு நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்குங்க. நம்ம பொரிச்சு எடுத்து சாப்பிடும் பொழுது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இதே போல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் தனித்தனியாக போட்டு விட்டுக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் டைம் ஆகும். அந்த நேரத்துலையே இந்த ஸ்நாக் வந்துட்டு நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. நல்லா இது பொரிஞ்சு வரட்டும். எல்லா பக்கம் வேகிற மாதிரி இதே போல் கலந்து கொடுத்துக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2-3 நிமிஷம் வெந்ததுமே இதே போல் கலர் மாறி வரும். இந்த நுரெல்லாம் வெந்து அடங்கி வரும். இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இதே போலயே எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாஸ்தாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிடணும். தண்ணி இருந்துச்சுன்னா இந்த எண்ணெயில் தெறிக்க ஆரம்பிக்கும். பாஸ்தா எப்படி கிறிஸ்பாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். நமக்கு ஈவினிங் டயத்தில் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சிப்ஸ் மாதிரி இருக்குங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிடுவோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிடலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாங்க. நீங்கள் காரம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. 10 நிமிஷத்தில் சூப்பரான கிறிஸ்பான ஒரு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.